இந்த வீடியோவோட ஸ்பான்சர் எஸ்பிஐ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா 5 வருஷமா செயல்பட்டு இருக்கு ஒரு ட்ரஸ்டடான பார்ட் டைம் கம்பெனி. இந்த ஸ்பான்சர் ஒரு ஜாப் ரிலேட்டடானது. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இப்போ ஸ்க்ரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்க. அதாவது உங்க நேமும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இல்லை என்ன படிக்கிறீங்க இது இந்த வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுங்க. ஸோ இவங்க கொடுக்குற ஒர்க்கை பத்தி சொல்லணும்னா பெருசாலாம் இருக்காது, ஒரு 5 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது தான். ஸோ பிளானை பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறது தான். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதையும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்க நேம் குவாலிஃபிகேஷன் மட்டும் சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் புதுசாக ஓடிட்டு வந்து ஒரு மூவி பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு வீடியோ போடுங்க. அந்த மூவி என்னன்னா இட்லி கடை. IMDb 6 ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஆக்ஷன் அண்ட் ட்ராமாட்டிக் மூவி. படத்தை பற்றி சொல்லணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஸ்மூத்தாக மூவ் ஆகும். எந்த சஸ்பென்ஸோ இல்லை பெருசாக ஃபைட் சீன் கூட இருக்காது. ஆனால் ஒரு பக்காவான ட்ராமாட்டிக் மூவினே சொல்லலாம். அண்ட் மூவி போக போக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். கான்செப்ட்னா ஹீரோவோட அப்பா ஒரு இட்லி கடை வச்சு நடத்திட்டு வருவார். அவரோட இட்லினா அந்த ஊர் ஃபுல்லாமே ஃபேமஸாக இருக்கும். ஏன்னா அந்த டேஸ்ட் அப்படி. ஹீரோ அவங்க அப்பாவே இன்ஸ்பிரேஷனாக வச்சு கேட்ரிங் படித்து அவங்க அப்பா கிட்ட இந்த இட்லி கடையை இன்னும் சில இடத்துல பிரான்ச்சாக ஓப்பன் பண்ணலான்னு ஒரு பிளானை சொல்லுவான். ஆனால் அதுக்கு அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டார். அதனால ஹீரோ வேலை தேடி வெளியூர் போய் கடைசியில் பேங்காக்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு சீஃப் செஃப்பா இருப்பான். அண்ட் அந்த ஹோட்டல் சேர்மன் நம்ம ஹீரோவை லவ் பண்ணி கடைசியில் கல்யாணம் வரைக்கும் வந்துடுது. இந்த சமயத்தில் ஹீரோவோட அப்பா இறந்துடுறாரு. அவங்கள பார்க்க போய் கொஞ்ச நாள்லேயே ஹீரோவோட அம்மாவும் இறந்துடுறாங்க. இந்த சோகத்துல இருக்கும்போது ஹீரோவை லவ் பண்ற அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு வர சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்றான் ஹீரோவை. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோவும் ஒரு முடிவு எடுக்கிறான். இனிமே நம்ம வெளிநாட்டு போயிலும் மாவு அரைக்க வேணாம், இங்கே நம்ம ஊர்லயே மாவு அரைச்சு அங்க அப்படியே இட்லி கடையை அவங்க அப்பா இட்லி கடையை நடத்தலான்னு பிளான் போடுறான். ஃபர்ஸ்ட் என்னமோ அவங்க அப்பா மாதிரி இட்லி சுட முடியும்னாலையும் போக போக நல்லாவே கத்துக்கிறான். அதே சமயத்துல அந்த பொண்ணோட அண்ணன் ஹீரோவை கூட்டிட்டு போகிறான். வந்தவன் சும்மா இல்லாம ஹீரோ அப்பாவோட அந்த கடையை உடைக்க பார்த்ததால அந்த சேர்மனோட பையனை ஹீரோ அடிக்க வேண்டியதே போயிருது. இவன் கையெல்லாம் அடி வாங்கிட்டுமேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அண்ணன் ஹீரோவை துப்பாக்கியில சுட அதுக்காக ஊர் மக்கள் ஃபுல்லாமே சேர்மனோட வீரமோட நிற்க கடைசியில ஹீரோ அவங்க என்ன சுடலன்னு சொல்லி விட்டு கொடுக்க அந்த சேர்மனோட பையன் இவன் எப்படி எனக்கு விட்டு கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஹீரோவை அடி வாங்குறதா நினைச்சு அவன் கடையை கொடுத்த அகிம்சையை ஃபாலோ பண்ற ஹீரோ இதுக்கப்புறம் என்ன பண்றான்? அந்த சேர்மனோட பையன் கூட இருக்க பிரச்சனை முடிஞ்சதா இல்லையா? கடைசியில் யாரை கல்யாணம் பண்ணுறான் ஹீரோ? அவன் இட்லி கடையை அகைன் ஸ்டார்ட் பண்ணானா இல்லையா? இதெல்லாம் பற்றி சொல்கிறதா கான்செப்ட் எல்லாம் ஓகே. ஆனால் வில்லனுக்கு தான் எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் மொத்தம் கடையை கொடுத்துருது அதை கொடுத்துருதுன்னு கண்ட சீனை கொடுத்துருப்பாங்க. மற்றபடிக்கு படம் நல்லா டீசெண்டாகவே இருக்குது. இந்த மூவி நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் போய் பார்த்துருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை பண்ணி ஆளில் போட்டுக்காங்க. இதோட வீடியோ முடிச்சு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உனக்காக ஒரு பெரிய எம்பையரே கட்டி வச்சிருக்கேன். இப்படி பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி? Look at முருகன். பெரிய மிஷலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட் ஒரு டப்பா குடிசைக்கு